வங்கி நிர்வாகத்திற்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டியதை குற்றமாக கருத முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியை சேர்ந்த சிபிகா தர்ஷினி என்ற மாணவி தனது கல்வி செலவிற்காக வித்யா ஜோதி கடன் திட்டத்தின் கீழ் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கல்வி கடன் கோரி விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் 15 மாதங்கள் கடந்தும் கடன் வழங்கப்படாததை கண்டித்து மாணவியின் தந்தை வங்கி நிர்வாகத்துக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளார். இதையடுத்து அந்த மாணவிக்கு கல்வி கடன் வழங்க முன்வந்த வங்கி நிர்வாகம் வங்கிக்கு எதிராக சுவரொட்டி ஒட்டியதற்கு மன்னிப்பு கடிதம் அளித்தால் கடன் வழங்கப்படும் என நிபந்தனை விதித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவி சிபிகா தர்ஷினி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி, ஜனநாயக நாட்டில் அரசு இயந்திரம் சரியாக செயல்படவில்லை எனில் தொடர்புடைய நிர்வாகத்துக்கு எதிராக குரல் எழுப்பலாம் என தெரிவித்தார். மேலும் மன்னிப்பு கடிதம் வேண்டும் என்ற நிபந்தனையை தவிர்த்து தகுதி அடிப்படையில் மனுதாரருக்கு கடன் வழங்க வங்கி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.